செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே தனியார் பேருந்து வேனு மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 22 பேர் காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், இந்த விபத்தில் என்ன நடந்தது? இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுகா வெங்கட்ராயன்பேட்டை அருகில் உள்ள கிராமத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்து வெம்பாக்கம் வழியாக செய்யாறு நோக்கி வந்த ஒரு பேருந்தும் தனியார் கம்பெனியின் பேருந்தானது கவலையில் இருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் நோக்கி சென்ற பேருந்தும் பிரம்மதேசம் காவல் நிலைய போலீசாரால் தற்போது அந்த விபத்து நடந்த இடத்தில் அந்த பகுதியில் அடிபட்ட 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். அவர்களை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து செல்லப்படுகின்றனர். மேலும் பார்த்தோமே என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தனியார் கம்பெனியினுடைய பேருந்தின் ஓட்டுநர் 30 வயதான முருகன் என்பவர் சம்பவ இடத்திலேயே அந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். இந்த தனியார் பேருந்தும் மற்றும் தனியார் கம்பெனியினுடைய பணியாட்களை ஏற்றி சென்ற அந்த வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட சம்பவத்தில் இந்த விபத்தானது ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த விபத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். காயமடைந்தவர்களை உடனுக்குடன் அந்த பகுதியில் உள்ள மக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அந்த காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து எடுத்து செல்லப்படுகின்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து பிரம்மதேச காவல் நிலைய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்தில் யார் மீது இந்த விபத்தானது எப்படி நடந்தது என்பது குறித்து விசாரணையானது தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.